டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் நமக்கு வந்துட்டு லீவ் ஸ்ப்ரிங் வந்து பார்த்துருந்தோம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் ஆன் லீவ் ஸ்ப்ரிங். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, a truck has 10 leaves and is supported at a span length of 1 meter with a central bandwidth of 80 mm. A load of 6 kN is applied at the center of the spring, whose permissible stress is 300 megapascal. The spring has a ratio of total depth to width of about 2.5. Design the spring. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்னன்றது வந்து 10 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரக்கஸை 10 லீவ்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் லீவ்ஸ் என்னன்றது வந்துன்னா 10. அப்புறம் என்னன்னா ஸ்பேன் லென்த் வந்து 1 மீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்பேன் லென்த் வந்துன்னா 2L1 is equal to 1 மீட்டர். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எம்எம் கன்வெர்ட் பண்ணும்போது 1000 mm. ஓகே. அடுத்ததுன்னா சென்ட்ரல் பேண்ட்வித்தோட வேல்யூ, ஏவோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 80 mm கொடுத்துருக்காங்க. சரி, ஏவோட வேல்யூ வந்து 80 mm கொடுத்துருக்காங்க. லோட் டபிள்யூன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 kN அப்படின்றது கொடுத்துருக்காங்க. லோட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 6 kN. அப்போ 6 × 10⁻³ நியூட்டன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்துன்னா 300 மெகாபாஸ்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிக்மா பிஇ இஸ் ஈக்குவல் டு 300 Nm². The spring has a ratio of total depth to width. ஓகே, டெப்த் டு வித் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஆஃப் அபவுட் 2.5. ஓகே. ஸோ டெப்த் டு வித் அப்படின்றது சொன்னனால NT/B NT டிவைடட் பை B இஸ் ஈக்குவல் டு 2.5. சரி, இது வந்துன்னா ஒரு லீவ் ஸ்ப்ரிங்கு. ஒரு லீவ் ஸ்ப்ரிங்கோட திக்னஸ் வந்துன்னா T. சரியா? நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் லீவ் ஸ்ப்ரிங் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஒரு லீவ் ஸ்ப்ரிங்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஒரு லீவ் ஸ்ப்ரிங்கோட இது வந்து திக்னஸ் வந்துன்னா T. ஸோ ஓவரால் டெப்த் வந்து என்னன்னா நமக்கு வந்து என்னன்னா B. ஸோ அப்போ NT/B இஸ் ஈக்குவல் டு 2.5 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் டெப்த் டு வித். சரியா? டோட்டல் டெப்த் டு வித் வந்துன்னா NT/B இஸ் ஈக்குவல் டு 2.5 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றது வந்துன்னா நம்பர் ஆஃப் லீவ்ஸ் 10 × T டிவைட் பை B இஸ் ஈக்குவல் டு 2.5. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா T இஸ் ஈக்குவல் டு 0.25B அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். சரியா? நமக்கு வந்து என்னன்றது வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் லீவ்ஸு. டீன்றது வந்து டெப்த்து, திக்னஸ்ஸு, பின்றது வந்து வித்து. ஓகே. ஸோ T இஸ் ஈக்குவல் டு 0.25Bன்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து இந்த ரிலேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். இப்போ வந்து இதுவே கொஸ்டின்ல இருந்தோம்னா வித் டு டெப்த் கொடுத்துருந்தா என்ன பண்ணோம், நமக்கு வந்து டெப்த் டு வித் கொடுத்தனால NT/B வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். சரியா? டெப்த் டு வித் அப்படின்ற டெப்த்ன்றது வந்து T, வித்ன்றது வந்து B. சரியா? டெப்த் டு வித் கொடுத்துருக்காங்கனால NT/B யோட வேல்யூ எதுனா 2.5 அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டோம். இதுவே அந்த கொஸ்டின் வந்து என்னன்னா வித் டு டெப்த் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா B/NT அப்படின்றது வந்து எடுத்துக்கணும். சரியா? வித் B/N × T. சரியா? என்னன்றதுனா நம்பர் ஆஃப் லீவ்ஸ். ஒரு லீஃபோட திக்னஸ் தான் வந்து T. டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து நமக்கு 10 இருக்குது அப்படின்னா 10 or 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அப்போ ஒவ்வொரு லீஃபோட திக்னஸும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து N × T. ஓகே. ஸோ டெப்த் டு வித் கொடுத்துருக்காங்கன்னா NT/B வந்து எடுக்கணும். இது வித் டு டெப்த் கொடுத்தாங்கன்னா B/NT வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து சம் வந்து சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி வந்துன்னா லோட் ஆக்டிங் வந்து இண்டிவிஜுவல் லீஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். வந்து என்ன லீவ் ஸ்ப்ரிங் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சைட் ஆஃப் த இது வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ P இஸ் ஈக்குவல் டு W/2. W வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 kN. அப்போ 6 × 10⁻³ நியூட்டன். ஸோ வந்து 6 × 10⁻³ டிவைட் பை 2 போட்டோம்னா 3 × 10⁻³ நியூட்டன் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். எஃபெக்டிவ் லென்த் வந்து L இஸ் ஈக்குவல் டு 2L1 - A டிவைட் பை 2. இந்த 2L1 அப்படின்றதுனா ஸ்பேன் லென்த்து. சரியா? 2L1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2L அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் லென்த்து. ஸோ அப்படின்றதுனா 100 இல்லை 1000. ஸோ நமக்கு வந்து 2L1 வந்து 1 மீட்டர் சொல்லியிருக்காங்க. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு MM கன்வெர்ட் பண்ணும்போது 1000 mm. ஓகே. ஸோ 1000 - ஏன்றதுனா பேண்ட் வித்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. A இஸ் ஈக்குவல் டு 80 mm. சரி, கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேண்ட் வித் ஆஃப் 80 mm கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி எஃபெக்டிவ் லென்த் எல்லோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து 460 mm. அடுத்து வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து என்னது N இஸ் ஈக்குவல் டு 10.
ஓகே. n is equal to 10 டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. n is equal to 10ன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ n is equal to NE plus NG, அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீவ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் லீவ். நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா NE is equal to 2 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து கொஸ்டின் வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்றனால NE, அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீவ் வந்து NE is equal to 2ன்றது அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து 10 is equal to 2 plus NGன்றது வரும். NG அப்படின்னா நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். ஸோ அப்போ வந்து NG is equal to 8 அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ NE வந்து 2ன்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்து 2ன்றது அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து கிராஜுவேட்டட் லென்த் லீஃப் வந்து கால்குலேட் பண்ணுறோம். NG is equal to 8. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் த லீஃப் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா திக்னஸ் ஆஃப் த லீஃப் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ திக்னஸ் ஆஃப் த லீஃப்க்கு வந்து என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.104 இந்த ஈக்குவேஷன் வந்து எடுக்கிறோம். சரியா? ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.104 இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறோம். சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 18 பி இன்ட்டு எல் டிவைடட் பை பி இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு 3NE ப்ளஸ் 2NG இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சிக்மா பியோட ஈக்குவேஷன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ சிக்மா பின்றது வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 300 அப்படின்றது வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்து 300 மெகாபாஸ்கல் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 300 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஓகே. ஸோ 300 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. லோடு வந்து 3 × 10⁻3, எஃபெக்டிவ் லென்த் வந்து 460. நமக்கு வந்து பியோட வேல்யூ தெரியாது. டி வந்து என்ன எடுத்திருக்கோம், T is equal to 0.25B அப்படின்றது எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். T is equal to 0.25B இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 × NE, NEயோட வேல்யூ வந்து 2ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 2 × NGயோட வேல்யூ வந்து 8 அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து வித் வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா 39.2 mm வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் ஆஃப் தி பெல்ட் வந்து 39.2 சாரி வித் ஆஃப் தி நமக்கு லீஃப் வந்து என்னன்னா 39.2 mm வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து என்ன திக்னஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். திக்னஸோட ரிலேஷன் நமக்கு வந்து தெரியும் 0.T is equal to 0.25B. ஸோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன திக்னஸ் ஆஃப் தி லீஃப் வந்து 9.8 mm. ஸோ வித் ஆஃப் தி லீஃப் வந்து 39.2 mm, திக்னஸ் ஆஃப் த லீஃப் வந்து 9.8 வந்து mm. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் வந்து திக்னஸ் ஆஃப் த பியும் டியும் வந்து கால்குலேட் பண்ணுறோம். பின்றதுனா வித் ஆஃப் த லீஃப், டீன்றது வந்து திக்னஸ் ஆஃப் த லீஃப். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங் கால்குலேட் பண்ணுறதுனா இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.104 வந்து பார்க்குறோம். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.104 வந்து பார்த்தீங்கன்னா y is equal to 12 × PL³ divided by BT³ into 3NE plus 2 × NG into E. சரி, இந்த E வந்து உங்கள் டேட்டா புக்கில் வந்து இருக்காது, நீங்கள் வந்து அதில் எழுதிக்கலாம். ஸோ ஆக்சுவல் ஈக்குவேஷன் வந்து E வந்து வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே. ஸோ y is equal to 12 × PL³. Pன்ற யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கொடுக்கல. யங்ஸ் மாடுலஸ் வந்து கொஸ்டினில் கொடுக்கல, நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் E is equal to 2 × 10⁵. அப்படின்றப்ப என்னன்னா y is equal to 12 × லோடு வந்து 3 × 10⁻3. அதுக்கப்புறம் என்னன்னா எஃபெக்டிவ் லென்த் எல்லோட வேல்யூ என்னன்னா 460 ஹோல் கியூப் டிவைடட் பை ஈயோட வேல்யூனா 2 × 10⁵ ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது 39.2 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 9.8 ஹோல் கியூப் இன்ட்டு 3 × NE வந்து என்னது NE வந்து 2, NG வந்து 8. 3 × 2 ப்ளஸ் 2 × 8 போட்டோம்னா நமக்கு வந்து அந்த டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ என்னன்னா 21.5 mm வந்து நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து கிடைச்சது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸ்ப்ரிங்கோட திக்னஸும் வித்தும் வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த ஐஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீரிங் ஸ்ட்ரெஸ். ஸோ PB is equal to P/D × U. PB அப்படின்றதுனா பீரிங் ப்ரெஷர். சரியா? இது வந்து கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. சரியா? பீரிங் ப்ரெஷர் நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் PB is equal to 8. கொஸ்டினில் கொடுக்கலன்னா PB is equal to 8 Nm/mm² வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். தென் யூவோட வேல்யூ வந்து U is equal to width of the leaf is equal யூன்றது வந்து width of the leaf தான். ஸோ அப்போ U is equal to B. ஓகே. ஸோ பியோட வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 39.2. ஸோ U is equal to B is equal to என்னது 39.2 mm. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். PB வந்து 8 அசியூம் பண்ணியிருக்கோம். தென் வந்து Pன்றது வந்து 3 × 10⁻3. இந்த Dன்றது வந்து கால்குலேட் பண்ணுறோம். Dன்றதுனா டயாமீட்டர் ஆஃப் தி ஐ.
ஏன் ஸோ ஐ அப்படின்றது ஐ போர்ஷன் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஐயோட போர்ஷன், இதோட டயாமீட்டர் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த டயாமீட்டர் ஆஃப் ஐ வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா டயாமீட்டர் வந்து என்ன 9.6 mm வந்து ஒரு இதில் வந்து வருது. செகண்ட் இதில் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பீரிங் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது டயாமீட்டர் ஆஃப் த ஐ வந்து 9.6 வந்துருது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது என்ன சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 32m டிவைடட் பை பை டி கியூப். ஓகே 32m by pi d cube. இதில் பெண்டிங் மூமெண்ட் எம்ன்றதுனா பெண்டிங் மூமெண்ட் PV/4. ஓகே கன்சிடரிங் இட் அஸ் ஏ கேன்டிலிவர் பீம் அப்படின்றப்ப என்னன்னா PV/4ன்றது வரும். V is equal to U plus 2C. ஸோ சின்றது வந்து கிளியரன்ஸோட வேல்யூ அது வந்து 2 mm. ஸோ V is equal to 39.2 plus 2 into 2 போடும்போது நமக்கு வந்து வியோட வேல்யூ என்னன்னா 43.2 mm வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து என்ன இங்கே பெண்டிங் மவுண்ட்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். லோட் இருந்தோம்னா 3 into 10⁻3, வியோட வேல்யூ என்னன்னா 43.2 டிவைட் பை 4 போட்டோம்னா நமக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ என்னன்னா 32400 வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ 32400 நியூட்டன் mm. ஓகே ஸோ இதுக்கப்புறம் என்ன பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து கொடுக்கல. ஸோ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் அது வந்து சிக்மா பிஇயோட வேல்யூ தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 300 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா நமக்கு வந்து என்ன நமக்கு வந்துட்டு சிக்மா பியோட வேல்யூ வந்து இங்கே வந்து செகண்ட் ஈக்குவேஷன் டயாமீட்டர் கால்குலேட் பண்ணுறோம்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து இது பண்ணணும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுக்கல. நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும் சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்றது அசியூம் பண்ணிக்கணும். ஸோ வந்து என்னன்னா இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபியோட வேல்யூ வந்து 8 அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறோம். தென் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா பியோட வேல்யூ வந்து 80 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ 80 Nm/mm² அப்படின்றத அசியூம் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 80 இஸ் ஈக்குவல் டு 32 into எம்மோட வேல்யூ 32400 டிவைட் பை பை டி கியூப். ஸோ இதில் டயாமீட்டரோட வேல்யூ 16 mm வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ டயாமீட்டரோட வேல்யூ 16 mm. ஸோ இதில் வந்து என்னன்னா மேக்ஸிமம் டயாமீட்டர் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் ஸோ ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் என்ன வருது 9.6 வருது. செகண்ட் டயாமீட்டர்னா 16 mm வந்து வருது. ஸோ ரெண்டுமே வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஐஸ் தான். ஸோ மேக்ஸிமம் டயாமீட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். டயாமீட்டர் ஆஃப் என்னன்னா 16 mm தான் நம்ம வந்து மேக்ஸிமம் டயாமீட்டர் அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக இருந்தோம்னா சிக்மா பியோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா 80 to 90ல் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டினில் சிக்மா பியோட வேல்யூ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறப்ப இருந்தோம்னா சிக்மா பியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுக்கல அப்படின்னா வந்து என்ன நீங்கள் வந்து 80 to 90ல் எனி வேல்யூ வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே நான் வந்து என்ன 80 அப்படின்றது அசியூம் பண்ணியிருக்கேன். இது வந்து தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஐஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னா இனிஷியல் பெண்டிங் ரேடியஸ் ஆஃப் த லீஃப். ஸோ ஆரோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். ஆர்ன்றதுனா L1² டிவைட் பை 2 into y. ஸோ நமக்கு வந்து 2L1 தான் நமக்கு வந்து 1000. ஸோ அப்படின்ட்டு L1 அப்படின்றப்ப வந்து ஸோ 2L1ன்றது வந்து 1000 mm அப்படின்ற கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ L1 இஸ் ஈக்குவல் டு 1000 டிவைட் பை 2. அப்போ வந்து L1 வந்து 500² டிவைட் பை 2 into y-ன்றதுனா டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ வந்து 21.5. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆரோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஆரோட வேல்யூ வந்து என்ன 5813. ஆர் அப்படின்றது வந்து என்னன்னா இனிஷியல் பெண்டிங் ரேடியஸ் ஆஃப் த லீஃப். தென் ஃபிஃப்த் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த லீஃப் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். சரியா நம்ம இங்கே வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா NE is equal to 2 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். NE is equal to 2 அப்படின்னா வந்து 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். சரியா NE is equal to 2 அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். ஸோ LR is equal to வந்து லென்த் கண்டுபிடிக்கிற என்ன ஈக்குவேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா LR is equal to 2L/n-2 into R plus A. இந்த ஏன்றதுன்னா பேண்ட் வித்து. ஸோ இப்போ வந்தோம்னா நமக்கு வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த லீஃப் வந்து என்னது 10. N is equal to 10. ஸோ அப்போ வந்தோம்னா அதில் ரெண்டு டோட்டல் லென்த் ஆஃப் த லீஃப் வந்தோம்னா 10. NEயோட வந்து என்ன 2, NG வந்துன்னா 8. ஓகே ஸோ அப்போ வந்து என்னென்னா லாஸ்ட் ரெண்டு வந்து என்னன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா நம்ம வந்து 10 லீஃப் வந்து இருக்குன்னா 10 லீஃப்ல இருந்தோம்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ L1 to L7 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். L1 to ஸோ வந்துன்னா இந்த 10th லீஃப் L10 வந்து என்னன்னா மாஸ்டர் லீஃப். ஓகே L10 அப்படின்னா மாஸ்டர் லீஃபு. L8ம் L9ம் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். ஓகே L10 வந்து என்ன மாஸ்டர் லீஃப் லென்த் ஆஃப் தி மாஸ்டர் லீஃப். L8 and L9 வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். நமக்கு வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கனால L8 to L9 வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். தென் L1 to L7 வந்து என்ன
கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். சரி, நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீஃப் வந்து 10. அதில் 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு, 8 கிராஜுவேட்டட் லென்த் லீஃபு. ஓகே, அப்படின்றப்ப வந்து ஸோ 10th லீஃப் வந்து மாஸ்டர் லீஃபு. அதுக்கப்புறம் வந்து 10th லீஃப் வந்து மாஸ்டர் லீஃபு. NE வந்து 2. ஓகே, NE வந்து நமக்கு வந்து 2, அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்து 2. அப்போ லாஸ்ட் 8th and 9th லீஃப் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு. L1 to L7 வந்து கிராஜுவேட்டட் லீஃபு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் L1 வந்து கண்டுபிடிக்கணும். L1 கண்டுபிடிச்சிங்கன்னா 2 into L divided by N minus 2. ஓகே, 2 into L divided by N minus 2. இங்கே வந்து 2 அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்து நமக்கு வந்து 2 அப்படின்றது அசியூம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதுவே எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்து 3 இருந்துச்சுன்னா இங்கே வந்து 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 2L divided by N minus 2 into 1 plus A. ஓகே, அதே மாதிரி அதில் வந்து L1ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, 2 into Lன்றது வந்து எஃபெக்டிவ் லென்த்து 460, Nன்றது நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து என்னன்னா 10, 10 minus 2 into 1 plus Aவோட வேல்யூ வந்து 80. ஸோ L1ஓட வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். L2 is equal to 2L divided by N minus 2 into இங்கே வந்து என்னன்னா L2 அப்படின்றதுனால இங்கே வந்து 2. இங்கே L1 அப்படின்றப்ப வந்து என்னன்னா 1 வந்து இது பண்ணியிருப்போம். L2ன்னா இங்கே வந்து 2ஓட மல்டிப்ளை பண்ணியிருப்போம் ப்ளஸ் A. சப்ஸ்டியூட் பண்ணால் L2ஓட வேல்யூ வந்து 310 வந்து வருது. அதே மாதிரி L3 வந்தோம்னா இங்கே L3ன்றப்ப வந்து இங்கே வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருப்போம். 2L by N minus 2 into 3 plus A. சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து L3ஓட வேல்யூ லென்த் வந்தோம்னா 425. அடுத்து L4ன்றப்ப வந்தோம்னா அதோட லென்த் வந்துட்டு 540 mm. L5 வந்தோம்னா 655 mm. L6 வந்தோம்னா 770 mm. அடுத்து வந்து L7 வந்தோம்னா ஸோ 2 into 460 divided by 10 minus 2 into 7. ஓகே, இங்கே வந்து L7 அப்படின்றனால 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏவோட வேல்யூ வந்து 80. ஸோ L7ஓட வேல்யூ வந்து 885. ஸோ அடுத்து வந்து 8 வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 2 into 460 divided by 10 minus 2 into 8 ப்ளஸ் 80 பண்ணும்போது 80ஓட L8ஓட 1000 mm வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து L10ன்றதுனா மாஸ்டர் லீஃபு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 2 வந்தோம்னா L8 to L9 வந்தோம்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப். எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து L8 is equal to L9. ஸோ அப்போ L9 நம்ம வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. L8 is equal to L9 ரெண்டுமே வந்தோம்னா சேம் தான். ஓகே, அந்த கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கோ அது எல்லாமே வந்தோம்னா சேம் தான். L8 is equal to L9. ஸோ வந்தோம்னா 1000 mm. ஓகே, L8 வரைக்கும் நம்ம வந்து L1லேருந்து L8 வரைக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். L1லேருந்து L8 வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருப்போம். L8 is equal to L9. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கனால L8 is equal to L9. L10 அப்படின்றதுனா மாஸ்டர் லீஃப். ஓகே, ஸோ மாஸ்டர் லீஃப் கால்குலேட் பண்ணுறதுக்கான L10 is equal to ஈக்குவேஷன் வந்தோம்னா 2 into L1 plus pi into D plus T into 2. ஓகே, ஸோ 2 into L1 அப்படின்றதுனா 1000 நமக்கு வந்து ஸ்பேன் லென்த்து. ஸோ ஸ்பேன் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1000 mm. ஸோ 1000 ப்ளஸ் பை இன்டூ டின்றதுனா டயமீட்டர் ஆஃப் தி ஐ 16 ப்ளஸ் டீன்றதுனா திக்னஸ் 9.8 இன்டூ 2 போட்டோம்னா நமக்கு வந்து மாஸ்டர் லீஃபோட லென்த் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து எடுத்து வந்துடும். அதுக்கப்புறம் வித்து திக்னஸ் வித் வந்து 39.2 mm, திக்னஸ் வந்து 9.8 mm. ஒய்ன்றதுனா டிஃப்ளெக்ஷன் 21.5 mm, டீன்றதுனா டயமீட்டர் ஆஃப் தி 16 mm, ஆர்ன்றது வந்து இனிஷியல் பெண்டிங் ரேடியஸ் ஆஃப் தி லீஃப். ஸோ ஆர்ன்றதுனா 5813.9. ஓகே, ஸோ இதான் வந்து லீஃப் ஸ்ப்ரிங்கோட ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பி கால்குலேட் பண்ணோம். தென் வந்து எஃபெக்டிவ் லென்த் வந்து கால்குலேட் பண்ணோம். தென் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் பேஸ் பண்ணி NE அண்ட் NGயோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணோம். தென் வந்து திக்னஸ் ஆஃப் த லீஃப் வந்து கால்குலேட் பண்ணணும். திக்னஸ் வந்து என்ன பியோட வேல்யூவும் டியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். தென் டிஃப்ளெக்ஷன் வந்து கால்குலேட் பண்ணோம். தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் த ஐ வந்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பேரிங் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இன்னொன்று வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து ஆரோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். ஆறுன்றது இனிஷியல் பெண்டிங் ரேடியஸ் ஆஃப் லீஃப் வந்து என்ன. நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் த லீவ்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த லென்த் ஆஃப் த லீவ்ஸ் தான் கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து நமக்கு வந்து 10 இருக்கனால நம்ம வந்து 8 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கனால L8 is equal to L9 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். L10ன்றது மாஸ்டர் லீஃப். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து 20 எப்படி இருக்குன்னா அப்போ 20க்குமே வந்து என்ன பண்ணணும், லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, 20 லீவ்ஸ்க்குமே வந்து லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும்.
ஓகே, ஸோ இதான் வந்தோம்னா ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமு. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, a locomotive spring has a overall length of 1.1 mm வந்து கொடுத்து 1.1 மீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ 2L1 வந்து என்னன்னா 2L1 வந்து 1.1 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து 1000க்கு கன்வெர்ட் பண்ணோம். அண்ட் சஸ்டெயின் லோட் ஆஃப் 75 kN கொடுத்துருக்காங்க. அப்போ டபிள்யூட வேல்யூ வந்து என்னன்னா 75 kN கொடுத்துருக்காங்க. அப்போ 75 × 10⁻³ at its center. The spring has a 3 full length leaf அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் ஹாஸ் 3 அப்போ NE வந்து என்னன்னா 3 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் 15 கிராஜுவேட்டட் லென்த் லீஃப். அப்போ NGயோட வேல்யூ வந்து என்னன்னா 15 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் லென்த் வந்து என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்துன்னா N = NE + NG. இப்போ N = E என்னது வந்து 18 லீவ்ஸ். சரியா, 3 ஃபுல் லென்த் லீஃபு ப்ளஸ் 15 கிராஜுவேட்டட் லென்த் லீஃப் அப்படின்ற பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து 18. அப்போ இந்த 18 லீவ்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம், லென்த் வந்து கால்குலேட் பண்ணணும். வித் சென்ட்ரல் லோட் ஆஃப் 100 mm வைட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பேண்ட் ஆஃப் 100 mm வைட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்றது வந்து 100 mm. ஸோ ஆல் லீவ்ஸ் ஆர் டு பி ஸ்ட்ரெஸ்ட் டு 420 MPa அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ சிக்மா பிஇயோட வேல்யூ சொன்னா 420 MPa அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சிக்மா பியோட வேல்யூ சொன்னா 420 MPa சொல்லியிருக்காங்க. when fully loaded the ratio of the spring depth to width. சரியா, டெப்த் டு வித் அப்படின்ற கொடுத்தனால NT/B = 2 அப்படின்றது இஸ் டு பி 2 அப்படின்ற கொடுத்தனால NT/B = 2 அப்படின்றது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வந்து நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்தோம்னா, நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் வந்தோம்னா 3, நம்பர் ஆஃப் கிராஜுவேட்டட் லீவ்ஸ் வந்தோம்னா 15, டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து 3 + 15 வந்து 18 லீஃப் வந்து கிடைக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன, லென்த் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், LR = 2L/n - 3ன்றது நமக்கு வந்து என்ன, 2 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கனால n-2ன்றது போட்டிருந்தோம். அப்போ இங்கே வந்து 3 எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃப் இருக்கனால n-3ன்றது யூஸ் பண்ணோம். ஓகே, எல்லா இதுலேயும் வந்தோம்னா n-3 அப்படின்றது வந்து யூஸ் பண்ணோம். எல்லா லென்த் கால்குலேஷன்லையும் வந்தோம்னா n-3 அப்படின்றது வந்து யூஸ் பண்ணோம். ஓகே, இதில் வந்தோம்னா டோட்டல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 லீவ்ஸ் இருக்குது. ஸோ 18th லீஃப் வந்து என்னது, மாஸ்டர் லீஃபு. ஓகே, 18th லீஃப் வந்தோம்னா மாஸ்டர் லீஃபு. அதுக்கப்புறம் L18 அப்படின்றது வந்து மாஸ்டர் லீஃபு. தென் வந்தோம்னா L17, 16, 15 இது வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு. L17, L16, L15 வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் லென்த் லீஃபு. ஸோ L15 = L16 = N17. ஸோ ஃபுல் லென்த் லீஃபாக இருந்துச்சுன்னா அதோட லென்த் எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ L15 = L16 = L17. அப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், L1லேருந்து L15 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். L1லேருந்து L15 வந்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னன்னா L15லேருந்து L16, L15 = L16 = L17. தென் L18 வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதாவது 18 நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து 18 அப்படின்றப்பன்னா 18th லீஃப் வந்தோம்னா மாஸ்டர் லீஃபு. அப்போ 14, 15, 16, 17 வந்தோம்னா ஃபுல் லென்த் லீஃபு. சரியா, 18th வந்தோம்னா மாஸ்டர் லீஃபு, 15, 16, 17 வந்தால் 3 ஃபுல் லென்த் லீஃப் இருக்கனால 15, 16, 17 வந்தால் ஃபுல் லென்த் லீஃபு. அப்போ வந்து ஃபுல் லென்த் லீஃபாக இருக்குன்னா லென்த் வந்து சேம் தான். அப்போ L15 = L16 = L17. அப்போ நம்ம வந்து லென்த் என்ன பண்ணோம்னா L1 to L15 வந்து கால்குலேட் பண்ணணும். தென் L18 மாஸ்டர் லென்த்தோட லீஃப் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ இன்கேஸ் இருந்ததுன்னா லீவ் ஸ்ப்ரிங்கில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். இந்த நோட்ஸ் PDF டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் போயிட்டு நோட்ஸோட PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.